இதயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாதது. இதயம் சார்ந்த பல்வேறு மருத்துவ சந்தேகங்கள் பலருக்கும் உண்டு. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் கேள்விகள் மாறுபடும். இதயம் சார்ந்த மருத்துவர் கே தியாகராஜன் அவர்களை பிஹைண்ட் கோல் நேயர்களுக்காக சந்தித்தோம். இன்று உலகின் உயிரிழப்புக்கு முதல் காரணம் இதய நோய்தான் என்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் டாக்டர்? அதற்கு பல வகையான காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம் நம்மளுடைய வாழ்க்கை முறை. நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய தூக்கம் நேரம் குறைகின்றது. இன்னொன்று நமக்கான நான் கம்யூனிகபிள் டிசீஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இவை அதிகமாக இருக்கின்றன. நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறது. நியூ டெல்லியில் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறது. அங்கு இருதய பிரச்சனை அதிகமாக வரும். இளம் வயதிலேயே இன்று அதிகமாக மாரடைப்பு மூலம் மரணம் அதிகரித்துள்ளதே கொரோனா பாதிப்பா டாக்டர்? கொரோனா பாதிப்பு ஒரு 20% என்று எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை, ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பழக்க வழக்கங்கள், அவருடைய மது பழக்க வழக்கங்கள், சிகரெட் குடி பழக்க வழக்கங்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானது மற்றும் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாவற்றையுமே கலந்துதான் நடைபெற்று வருகிறது. சரியான உணவு முறை இல்லாததுதான் இதயத்தை பாதிக்கிறதா சொல்றாங்க. எந்த மாதிரி உணவு எப்படி எடுத்துக்கலாம் டாக்டர்? 100% நம்ம உணவு என்று 100% எடுத்துக்கொண்டோம் என்றால் அவற்றில் 40% 50% கார்போஹைட்ரேட் இருக்க வேண்டும், 30% புரோட்டீன் இருக்க வேண்டும், 20% ஹெல்த்தியான ஃபேட் இருக்க வேண்டும் மற்றும் வெஜிடபிள்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சவுத் இந்தியன் உணவுகள் மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட் சார்ந்தே இருக்கின்றன. இதயத்துக்கு ஹெல்த்தியான உணவு என்றால் மேற்கொண்ட விகிதாச்சாரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக அசைவம் சாப்பிடுவார்கள் என்றால் காலையில் ஒரு முட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஹோல் முட்டை, வெள்ளைக்கரு மற்றும் மஞ்சள் கரு எல்லாவற்றையுமே சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் பழங்கள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு 2 இட்லியோ இல்லை 2 தோசையோ அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். 11 மணி போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் என்றால் வேர்க்கடலை, பட்டாணி, சுண்டல் அவை மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் மதிய உணவுகளில் காய்கறியின் அளவை சேர்த்து அதிகமாக எடுத்துக்கொண்டு கார்போஹைட்ரேட் சாதத்தின் அளவையும், அது சப்பாத்தி இருந்தால் சப்பாத்தியின் எண்ணிக்கையும் குறைத்துக் கொள்ளலாம். இரவு நேரத்தில் மிகவும் சீக்கிரமாக 7 மணி போல் சாப்பிட்டு சீக்கிரமாக உறங்கினால் மிகவும் நல்லது இதயத்திற்கு. இதய வாழ்வு பிரச்சனைகளுக்கு இப்போ ஓபன் சர்ஜரி தேவையில்லை, புது டெக்னாலஜி வந்திருக்குன்னு சொல்றாங்க. எளிமையா விளக்கம் தர முடியுமா? நிச்சயமா வந்திருக்கு. எப்படி நம்ம ஹார்ட் அட்டாக்கு ஸ்டென்ட் பண்றோமோ, கால் ஊசி வழியா போய் மினிமல் இன்வேசிவ் அதாவது ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றோமோ, அது மாதிரி இருதய வால்வுகளுக்கு நாம் கால் வழியே இரத்த நாளங்கள் வழியாக சென்று வால்வுகளை மாற்றி வைக்க முடியும். நிச்சயமாக வந்திருக்கிறது. பட் டியூரபிலிட்டி ஆஃப் தி வால்வ்ஸ் அதில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட காலம் தேவை இருக்கிறது. அந்த வகையான மருத்துவர்கள் நன்றாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தூக்கம் இல்லாததால் தான் தூங்கும் போதே மாரடைப்பு வருதா? அவ்வாறு சொல்ல முடியாது. தூங்கும் போது மாரடைப்பு வருவதற்கு தூக்கமின்மை மற்றும் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் தூக்கமின்மை இஸ் ஒன் ஆஃப் தி முக்கியமான காரணம். தூக்கம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கான இரத்த கொதிப்பு அதிகம் இருக்கும், பிபி, சுகர் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் என்று சொல்லுவோம், அவைகள் அதிகமாகும். அதனால் தூக்கமின்மை என்பது முக்கியமான காரணம் இருதய பாதிப்புக்கு. எடுத்துக்காட்டாக நாங்கள் இப்பொழுது நிறைய 30 வயது 40 வயது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாரடைப்பு பார்க்கிறோம். அவர்களுடைய ஹிஸ்ட்ரியை கேட்டால் அவர்கள் எய்தர் ஆட்டோ டிரைவர்ஸ் ஆர் நைட்டில் ஷிஃப்ட் பண்ணுறது ப்ரொஃபஷன்ஸ், ஐடி ப்ரொஃபஷன்ஸாக இருக்கிறார்கள். தூக்கமின்மை நிச்சயமாக ஒரு முக்கியமான காரணம். சர்க்கரை வியாதி மாதிரியே இதய நோயும் பரம்பரை வியாதியா? நிச்சயமாக பரம்பரை வியாதி. உங்கள் அப்பா அம்மாவிற்கு இல்லை அண்ணன் அக்கா தங்கச்சிகளுக்கு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒவ்வொரு அப்பாவிற்கு இருந்தால் உங்களுக்கு வர்றதுக்கான பர்சன்டேஜஸ் அதிகமாக இருக்கும். 30%, 50% சொல்லுவோம். பட் இப்போ அம்மாவுக்கும் சேர்ந்து இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக இருக்கும், அண்ணனுக்கும் இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக பரம்பரைக்கும் மாரடைப்புக்கும் நிச்சயமாக சம்பந்தம் உண்டு. கார்டியாலஜிஸ்ட் நீங்க, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், இதற்கு என்ன வித்தியாசம் டாக்டர்? கார்டியாலஜிஸ்ட் என்பவர்கள் காலங்காலமாக நாங்கள் மருந்துகளை மட்டும் வைத்தியம் செய்து கொண்டிருப்பவர்கள். இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட் என்பவர்கள் ஏதாவது இரத்த நாளங்கள் வழியாக சென்று மாரடைப்புக்கான பிளாக்கை ஸ்டென்ட் வைத்தோ அல்லது அடைத்த வால்வுகளை புதுசாக வால்வு வைத்து ரீப்ளேஸ் பண்ணுறதோ அல்லது கிளாட் ஆனதை கத்தீட்டர் வைத்து எடுக்கிறதோ அவ்வாறு செய்பவர்கள் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். அதாவது சர்ஜிக்கல் ஃபீல்டு மாதிரி சொல்லலாம். கார்போஹைட்ரேட் உணவு, புரோட்டீன் உணவு எப்படி எடுத்துக்கணும்? கார்போஹைட்ரேட் நம்முடைய உணவில் நிச்சயமாக 40% அட்லீஸ்ட் இருக்க வேண்டும். ஹெல்த்தியான கார்போஹைட்ரேட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும். ரிஃபைன்டு சுகர்ஸ் எடுத்துக்கிறத குறைச்சிக்கணும். ரிஃபைன்டு சுகர்ஸ்னால் மைதாவில் ஆனது, எக்ஸாம்பிள் புரோட்டா, கேக்ஸு இதெல்லாம் குறைத்து கொண்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், மில்லட்ஸ் எடுத்துக்கலாம்.
காலை மதியம் இரவு உணவு முறை இன்றைக்கும் மாறியிருக்கு, இது சரியா டாக்டர்? நிச்சயமாக சரியில்லை. இப்பொழுது இரவு தான் அதிகமாக அது ஹெவியான உணவை உண்கிறோம் நாம் அனைவரும். அதுவும் இந்த ஜெனரேஷன் இப்போ உள்ள 30 வயது 20 வயது ஆண்களும் பெண்களும் இரவு தான் அதிகமாக சாப்பிடுகிறார்கள். அவ்வாறு சாப்பிடக்கூடாது. காலையில் நீங்கள் வந்து ஒரு ராஜா போல் உண்ண வேண்டும். மதியம் அதற்கு கம்மியாக உண்ண வேண்டும். இரவு ஒரு பிச்சைக்காரனை போல் உண்ண வேண்டும். இரவு ரொம்ப கம்மியாக சாப்பிடணும், அதுதான் நல்லது. ஏன்னா இரவு நீங்கள் தூக்கத்துக்கு போகிறீங்க, அப்போ உங்களோட மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கணும். கணினி மற்றும் மொபைல் பயன்பாடு இதய நோயை அதிகமாக்க காரணமா? நிச்சயமாக அதிகமாக காரணம். ஏன்னா கணினியும் நீங்கள் மொபைல் பயன்பாடும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அங்கே ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அதாவது இப்போ உள்ள மாடர்ன் ஸ்மோக்கிங் ஈக்குவலண்ட் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் சிட்டிங் இன் ஏ ப்ரொலாங்டு ஸ்டேட். ஒரு 1 hour போல் ஒரே இடத்தில் அசையாமல் உட்கார்ந்திருப்பது, அது நிச்சயமாக ஒரு சிகரெட் குடிப்பதற்கான ஈக்குவலண்ட், அது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதனால் கணினி அண்ட் மொபைல் பயன்பாடு நிச்சயமாக அதிகப்படுத்தும் மாரடைப்பை. உடற்பயிற்சி, தியானம் எது இதயத்துக்கு பாதுகாப்பு? இரண்டுமே இதயத்திற்கு பாதுகாப்பு. ஆனால் ஹெவியான உடற்பயிற்சி செய்வதை தவிர்ப்பது நல்லது. பர்டிகுலர்லி மாரத்தான் ஓடுவது, ரொம்ப பொருளாங்கடாக எக்ஸசைஸ், வெயிட் லிஃப்டிங், அது மாதிரி பண்ணும்போது இதயத்துக்கு பாதிப்பு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் வாக்கிங், அது மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் அதை மாதிரி வைத்துக்கொள்வது நல்லது. இதய செயலிழப்பின் பின் மேற்கொள்ள வேண்டிய உணவு பழக்கம் எப்படி இருக்க வேண்டும் டாக்டர்? உணவு பழக்கம் உங்களுடைய இருதயத்தின் பம்பிங் அளவை பொறுத்து இருக்கிறது. உங்களுடைய பம்ப் அளவு, ஹார்ட்டின் பம்பிங் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓரளவு தண்ணிலாம் லிபரலாக சாப்பிடலாம். நாங்கள் வந்து இப்போ ஹார்ட்டோட பம்ப் அளவு 45%, அதாவது இஎஃப்னு சொல்லுவோம், எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், அது 40% இருக்குது, 45% இருக்குது, இல்லை 30% அப்படி வந்திருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு நீங்கள் 1.5 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும், 2 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும், உப்பு ரொம்ப அரை உப்பு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி இஎஃப், அதை வைத்து தான் நம்ம சொல்லுவோம். மாரடைப்பு ஏற்பட காரணம், அறிகுறிகள் என்ன டாக்டர்? அறிகுறிகள் மல்டிபிள் நிறைய இருக்கின்றன. காரணம் ஏஜிங், ஒன்று ஸ்ட்ரெஸ், இன்னொன்று தூக்கமின்மை, இன்னொன்று இரத்த கொதிப்பு, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இன்னொன்று ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறது. இந்த மாதிரி மல்டிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர் மாரடைப்பு வருவதற்கு. பட் அறிகுறிகள் என்று கேட்டால் நாம் காலங்காலமாக சொல்வது நெஞ்சு வலி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வலிக்கும், அது வந்தால் உங்களுக்கு மாரடைப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வெறும் நெஞ்சு வலி மட்டும் ரிஸ்க் இல்லை. கை வலி, வெறும் கையில் மட்டும், லெஃப்ட் கையில் மட்டும் வலிக்கிறது, ஈவன் சம்டைம்ஸ் ரைட் ஆர்மில் மட்டும் வலிக்கிறது, லெஃப்ட் ஷோல்டரில் வலிக்கிறது, லெஃப்ட் ஆர்மில் வந்து நம்னஸ் இருக்கிறது, லெஃப்ட் ஃபோர் ஆர்மில் நம்னஸ் இருக்கிறது, த்ரோட்டில் வந்து பேர்னிங் சென்சேஷன் இருக்கிறது, த்ரோட்டை வந்து அமுக்கிற மாதிரி இருக்கிறது, நெஞ்சில் ஹெவினஸ் இருக்கிறது, அப்புறம் படபடப்பு இருக்கிறது, அப்புறம் மூச்சு வாங்குதல், நடந்தால் மூச்சு வாங்கிறது, ஈவன் அப்பர் பேக் பெயின், மேல் முதுகில் வலி வருவது, இவை எல்லாமே நெஞ்சு வலிக்கான அறிகுறிகள். ஹார்ட் அட்டாக் வந்தா மருத்துவமனை செல்வதற்கு முன் எந்த மாத்திரை வீட்டில் இருக்க வேண்டும்? யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக் வந்தால் நீங்கள் இந்த ஆஸ்பிரின் மாத்திரை 75 மில்லிகிராம் சொல்லுவோம், அது ஒரு 4 மாத்திரை எடுத்துக்கணும். அப்புறம் குளோபிடோக்ரல்ங்கிற மாத்திரை இருக்குது, அது கூட 75 மில்லிகிராம் வருது, அது வந்து ஒரு 4 மாத்திரை எடுத்துக்கணும். அட்ரோஸ்டாட்டின்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது ஒரு 80 மில்லிகிராம் எடுத்துக்கணும். இதுதான் நாங்கள் வந்து லோடிங் டோஸ்ன்னு சொல்லுவோம், இதுதான் உடனே கொடுக்க சொல்லுவோம். இவையான மருந்துகள் இருந்தால் நல்லது. வலியை குறைப்பதற்கு நாங்கள் சார்பிட்ரேட்டுங்கிற மாத்திரை கொடுப்போம். நாக்கு கடியில் வச்சுக்க சொல்லுவாங்க, சில டைம் முழுங்க சொல்லுவாங்க. நாக்கு கடியில் வச்சுக்கிட்டால் உடனே ஒர்க் பண்ணும் பிளட்டில் போயிட்டு, அது சார்பிட்ரேட் மாத்திரைகள். மாரடைப்பு வந்தால் ஹாஸ்பிட்டல் போகும் வரை செய்யும் முதல் உதவி பற்றி சொல்லுங்க. அது ஒவ்வொருத்தரோட கண்டிஷன், மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. இப்போ அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கு, அவருக்கு பிபி எப்படி இருக்குது, பல்ஸ் எப்படி இருக்குது, அவரோட ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒருத்தர் மாரடைப்பு வந்து மயக்கமாயிட்டார், பல்ஸ் இல்லை, பிபி இல்லைன்னா அவரை நம்ம என்ன பண்ணணும், சிபிஆர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்திருக்கும், அவர் ஹெல்த்தியாக இருப்பார், பெயின் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கும், அவரை நீங்கள் இப்போ ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஆம்புலன்ஸில் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அவருக்கு நீங்கள் லோடிங் டோஸ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரோட மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்து இருக்குது மாரடைப்பு வந்த பிறகு. ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையும் அட்ரோஸ்டாட் மாத்திரையும் அவர் அது என்ன ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அவரை ஒரு ஸ்ட்ரெச்சர்லேயோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீல் சேர்லேயோ வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸ்டண்ட் வைத்த நபர் ஒரு நாளைக்கு 3 வேளையும் 10 மாத்திரை எடுத்துக்கொள்வதால் சிறுநீரக செயல் இழப்பு வருமா? நிச்சயமாக அவ்வாறு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி, அவ்வாறு இல்லை. இதய நோயாளிகள் வாழ்நாள் வரை மாத்திரைகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டுமா? நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஸ்டென்ட் வைத்த பிறகு 1 வருடத்திற்கு நிச்சயமாக அதிகமான மாத்திரைகளை கொடுப்போம். 1 வருடத்துக்கு அப்புறம் ஆஸ்பிரின் அல்லது குளோபிடோக்ரல் என்ற மாத்திரைகளும், ஸ்டாட்டின், அட்ரோஸ்டாட்டின் என்ற மாத்திரைகளும் உங்களோட எல்டிஎல் லெவல், கொலஸ்ட்ரால் லெவலை பொறுத்து இருக்குது, நாங்கள் மாத்திரைகளை குறைத்துக் கொள்வோம். இப்போது உலக அளவில் ஏஐ டெக்னாலஜி மருத்துவ முறையில் எந்த அளவுக்கு உதவுகிறது டாக்டர்?
நிச்சயமாக நாம் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். இன்னும் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக நாம் அடாப்ட் செய்து அதற்கான பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். இன்னொன்று என்னவென்றால் ஏஐயோட ஹெல்ப்பை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெசிஷன் மேக்கிங் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் ஃபிசிஷியன்ஸ். சின்ஸ் நாம் உயிரினங்கள் எல்லாம் பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ். நாம் ஒவ்வொரு புரோட்டோகால் படி ஏஐ வைத்து நாம் எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கோர் இருக்குது, ப்ரெடிக்டபிலிட்டி ஸ்கோர் இருக்குது, அதை வைத்து நாம் அவர்களுக்கு வைத்தியம் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறேன்னா, இப்போ அவருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து எனக்கு அவருக்கு ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா கூட நான் அவரோட ஹிஸ்ட்ரி, அவரோட இண்டிவிஜுவல் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்துட்டு, இல்லை அவரோட இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ், அவரோட லெவல் ஆஃப் இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அவருக்கு வெறும் மருந்து மாத்திரையே போதும் என்று நினைப்பதனால அவருக்கு மருந்து மாத்திரை மட்டுமே கொடுத்து அவரை வைத்தியம் செய்து கொண்டிருக்க முடியும். இப்போது இருக்கும் இளம் தலைமுறைக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன டாக்டர்? 30 வயசுக்கு அப்புறம் ரெகுலராக உடல் பரிசோதனைகளை மேற்கொண்டு அவருடைய இரத்த கொதிப்பு, சுகர் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகளை கட்டுக்குள் கொண்டு வைத்துக்கொண்டு அவருடைய தீய பழக்கங்கள் இல்லாமல் வாழ்வது மிக அவசியம். ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் நபர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதே, என்ன காரணம் டாக்டர்? யூஸ்வலாக நமது இரத்த நாளங்களில் கொழுப்பு படிந்து அத்திரோஸ்க்ளரோசிஸ் என்று சொல்லுவோம். அவை ஈவன் ஆஃப்டர் பர்த், இமீடியட்லி ஆஃப்டர் பர்த் இட் ஸ்டார்ட்ஸுங்கிறாங்க பெத்தாலஜி படி. பட் என்ன ஆகும்னா அவங்களுக்குலாம் ஒரு பிளாக் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும். அவங்க ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த பிளாக் ரப்சர் ஆகி திடீர்னு அட்டாக் வரலாம். இல்லாட்டி இன்னொரு விஷயம் இருக்குது, ஹார்ட் டிசெக்ஷன். கரோனரி ஆர்ட்ரியில் டிசெக்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம இருதயத்துக்கு சப்ளை செய்யக்கூடிய கரோனரி ஆர்ட்ரியில் டிசெக்ஷன் ஒன்று நடக்கும். நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணும்போதோ, ஓவராக வெயிட் லிஃப்ட் பண்ணும்போதோ, ஓவராக எக்ஸசைஸ் பண்ணும்போதோ அது மாதிரி நடக்குது. ஈவன் நீங்கள் ஒரு 10 மாடி வேகமாக ஏறும்போது கூட அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதய நோய் வந்தாலே ஸ்டண்ட் வைக்க வேண்டுமா டாக்டர்? ஆஞ்சியோகிராம் என்பது இதயத்தில் எவ்வாறு பிளாக் இருக்கிறது, இதயத்தில் எவ்வளோ பிளாக் இருக்கிறது, ப்ராக்சிமலாக இருக்கா, மெயின் ரத்த குழாயில் மெயின் ரத்த நாளத்திலே இருக்குதா, இல்லை பிரான்ச்சில் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது தான். பட் எல்லோருக்கும் ஸ்டென்ட் என்பது தேவையில்லை. எல்லோருக்கும் ஸ்டென்ட் என்பது தேவையற்ற ஒன்று தான். இப்பொழுது நியூஸ் பேப்பரில் கூட நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, தேவையற்ற ஸ்டென்ட் நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால் ஸ்டென்ட் எல்லோருக்குங்கிறது இல்லை. ஈவன் 30 to 40% நீங்கள் மருந்து மாத்திரையிலே குணமாகும். ஆஞ்சியோ பண்ணிவிட்டு நீங்கள் அதோட அனாட்டமி பேட்டர்ன் பார்த்துட்டு உங்களோட மருத்துவ டெசிஷன் தான் அது. சமீபத்தில் டாட்டூ கலைஞர் அறுவை சிகிச்சை நிபுணர் போல செய்வது சரியா? நிச்சயமாக தவறான முன்னுதாரணம். அவர்கள் சமூகத்திற்கு தவறான முன்னுதாரணத்தை அளிக்கின்றனர். என்னவென்றால் நீங்கள் அவ்வாறு செய்யும்போது உங்களையும் நீங்கள் காயப்படுத்திக் கொள்கிறீர்கள். உங்களுக்கான ரிஸ்க்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வரலாம், டேமேஜ் நிறைய வரலாம். அதனால் அது ரொம்ப தவறான முன்னுதாரணம். அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஈவன் இப்போ முன்னாடிலாம் இப்போ இந்த டேட்டூ பச்சை குத்திக்கிறதே ஒரு டபுன்னு வச்சுருந்தாங்க. இப்போ தான் எல்லோரும் பச்சை குத்திட்டு இருக்காங்க. நம்ம சமூகத்தில் இப்போ பச்சை குத்திக்கிறதே டபு. நீங்கள் யூஎஸ் வெஸ்டர்ன் சமூகத்தில் போய் நீங்கள் ஒரு வேலைக்கு போகும்போது பச்சை குத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சில கம்பெனிஸில் தே வில் நாட் உங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அது ஒரு டபுன்னு வச்சுருந்தாங்க. பச்சை குத்திக்கிறதுங்கிறது உடம்புல நிறைய இன்ஃபெக்ஷன் வரதுக்கான காரணம், பர்டிகுலர்லி ஹெப்படைட்டிஸ் வைரஸ்லாம் வர்றதுக்கான சோர்ஸாக இருக்கும். நிச்சயமாக அவ்வாறு செய்வது தவறு. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிந்தவற்றையும் தெரிந்தவற்றையும் புரிந்தவற்றையும் கொண்டு அவர்கள் இருதயத்தை கொஞ்சம் நன்றாக கவனித்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழ விரும்புகிறோம்.